நண்பர்களே, விவசாயி வாழ்க்கை அப்படிங்கிறது எளிதான விஷயம் கிடையாது. மழை சரியா வரணும், விலை சரியா இருக்கணும், கடன் சுமை குறையணும். இதுக்குள்ளதான் அரசாங்க உதவி ரொம்பவே முக்கியமா இருக்கு. தேர்தல் நேரத்துல என்ன சொன்னாங்க? பயிர்க்கடன் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை கேட்டுதான் நிறைய விவசாயிகள் வந்து டிவிகே கட்சிக்கு ஓட்டும் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா, சொன்ன வாக்குறுதியை செய்யாம ஏமாற்றப்பட்டதா நிறைய பேர் சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, முழு தள்ளுபடி இல்லாம சில இடங்கள்ல மட்டும் உதவி, சிலருக்கு மட்டும் நிவாரணம், அதாவது அனைவருக்கும் ஒரே மாதிரி இல்ல. இதுதான் முக்கியமான விவாதமா போயிட்டு இருக்கு. விஜய் வந்து வாக்குறுதியில சொல்லும் போது விவசாய கடன் தள்ளுபடின்னு தான் சொன்னாரு. இப்போ என்னன்னாக்க 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்களுக்கு 50% தள்ளுபடியா, 5 ஏக்கருக்கு உள்ள உள்ளவங்களுக்கு 50,000 தள்ளுபடிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, கடன் தொகையை பார்த்து உதவி செஞ்சிருக்கலாம். சில இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, ரூபாய் 5,000 வரை கடனுக்கு சிறிய அளவு குறைப்பு, ரூபாய் 25,000 முதல் 50,000 வரை கடனுக்கு பகுதி தள்ளுபடி, பெரிய கடன்களுக்கு முழு தள்ளுபடி இல்லை அப்படிங்கிற பேச்சு ஓடிட்டு இருக்கு. இது முழுக்க அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படாத தகவல். ஆனா மக்கள் மத்தியில இது பரவலா பேசப்படுது. மக்கள் ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க? மக்களோட கோபம் வந்து ரொம்ப சிம்பிள். காரணம் என்னன்னா, நாங்க முழு தள்ளுபடி எதிர்பார்த்தோம், ஆனா இப்போ நிலைமை என்னன்னா, சிலருக்கு மட்டும்தான் பெனிஃபிட், சிலருக்கு இல்ல. தெளிவான தகவலும் சொல்லப்படல. இதுதான் மக்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா நண்பர்களே, முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த புது அரசு வந்து 15 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எல்லா திட்டங்களையும் முழுமையா கொண்டு வர முடியாது. அரசு தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா, நிதிநிலை கட்டுப்பாடு, படிப்படியான செயல்பாடு, எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி திட்டம் உருவாக்குதல், இதுதான் அரசாங்கம் சொல்றாங்க. இப்போ உண்மையான நிலை என்னன்னா, முழு தள்ளுபடி உறுதி இல்ல, பகுதி உதவி அப்படி அது இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. இன்னுமே இந்த கடன் தள்ளுபடியான விஷயம் பத்தி தெளிவான விஷயம் வந்து கண்டிப்பா அரசு வந்து வெளியிடுவாங்க. இப்போ பல தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகளோட கவலை புரியணும், தெளிவான அறிவிப்பு வரணும், திட்டம் முழுமையா செயல்படணும். ஆனா இன்னொரு பக்கம் அரசுக்கும் நாம நேரம் கொடுக்கணும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான கேள்வியும் போயிட்டு இருக்கு. 15 நாளையே நம்பிக்கை போயிருமா அப்படிங்கிற கேள்வி இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. உண்மை என்னன்னா, மக்கள் நம்பிக்கை உடனே எல்லாம் போகாது. ஆனா தெளிவு இல்லாம இருந்தா கண்டிப்பா மக்களுக்கு கேள்வி எழும். நேரம் போக போக தான் உண்மையும் தெரிய வரும். நண்பர்களே, இப்போ ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். எந்த அரசாங்கமும் ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் முடிக்க முடியாது. ஆனா முக்கியமானது என்னன்னா, திட்டம் வந்து தொடர்ச்சியா நடக்கணும், மக்கள் குரல் கேட்கப்படணும், தவறுகளும் திருத்தப்படணும். இந்த 3 நடந்துச்சுன்னா கண்டிப்பா மாற்றம் வரும். இந்த விவகாரம் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சை மட்டும் இல்ல, இது ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, நடைமுறை, இந்த 3 சேர்ந்த பிரச்சனை. மக்களும் இந்த விவசாய கடன் தள்ளுபடி பத்தி இன்னும் எங்களுக்கு தெளிவான அறிக்கை வேணும் அப்படிங்கறது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர்களே, நாம எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அரசியல்ங்கிறது ஒரு நாள் வேலை இல்ல. மக்கள் வாழ்க்கை என்பது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா கோபமும் தேவையில்லை, பிளைண்ட் சப்போர்ட்டும் தேவையில்லை. உண்மையை புரிஞ்சு பேசணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. உள்ளதை பேசி நல்லதை பகிர்ந்து நல்ல நாளை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.